I still remember நான் Wishlink earn பண்ணும்போது it was like 2000 rupees first month எனக்கு கிடைக்கும்போது. So through affiliate marketing. அதுக்கப்புறம் ஒரு 6 month journeyல I was able to earn nearly like 6 digits. Hi guys, welcome back to my channel of Salma's Tips to Tricks. இன்னைக்கு வீடியோவில் affiliate marketing பற்றி தான் பார்க்க போகிறோம். அஃபிலியேட் மார்க்கெட்டிங் மூலயமா ஏர்ன் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் ஏர்ன் பண்ணலாம். அதை பற்றி தான் இந்த ஃபுல் வீடியோவில் கொடுக்க போகிறேன். ஸோ அஃபிலியேட் மார்க்கெட்டிங்கிறது சிம்பிளாக நான் சொல்லிடுறேன். இப்போ பிராண்ட்ஸ் லைக் மீஷோ, அமேசான், ஃப்ளிப்கார்ட் இவங்கெல்லாம் வந்து அவங்களோட ப்ராடக்ட்டை வந்து ஒரு க்ரியேட்டர் மூலயமா சேல் பண்ணுறாங்கன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் நான் உங்களுக்கு வந்து ஒரு ப்ராடக்ட்டோட லிங்க் கொடுக்குறேன். நீங்கள் அந்த லிங்க் மூலயமா பர்ச்சேஸ் பண்ணுறீங்கன்னா அந்த பர்ச்சேஸ் பண்ணுற கமிஷன் வந்து எனக்கு லைட்டாக ஹிட் ஆகும். ஸோ தட் இஸ் கால்ட் அஃபிலியேட் மார்க்கெட்டிங். ஸோ இதோட டீட்டெயில்ஸ் வந்து நிறைய பேர் ஆல்ரெடி வீடியோஸ் எல்லாம் போட்டிருப்பாங்க, அது கூட நீங்கள் செக் பண்ணி பார்க்கலாம். ஃபஸ்ட் மந்த் பே அவுட்டுன்னு வந்து பார்த்தீங்கன்னா ஐ ரிமெம்பர் இட் வாஸ் 2000 நினைக்கிறேன். ஸோ 2000 ருபீஸ் நான் ஃபஸ்ட்டு டைம் நான் ஏர்ன் பண்ணும்போது அட் தட் டைம் எனக்கு இன்ஸ்டாகிராமில் கொஞ்சம் ஃபாலோவர்ஸ் இருந்தாங்க. ஸோ எனக்கு கொஞ்சம் ஈஸியாக தான் இருந்துச்சு. பட் இஃப் யூ ஆர் ஸ்டார்டிங் ஃப்ரம் ஸ்க்ராச் கொஞ்சம் டைம் எடுக்கும். பிகாஸ் ஸ்க்ராட்ச்லேருந்து நம்மக்கிட்ட ஃபாலோவர்ஸ் வந்து இன்க்ரீஸ் பண்ணணும் இல்லையா. ஸோ அந்த ஒரு டைம் பீரியட் வந்து நம்மளுக்கு கண்டிப்பாக இட் வில் டேக் ஒரு 1 year 1.5 years நீங்கள் வெயிட் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக இந்த லாங் டேர்ம் ஜேர்னியில் நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக ஸ்டெப் எடுத்திங்கன்னா சூப்பராக ஏர்ன் பண்ணலாம் தான் நான் சொல்லுவேன். ஸோ அஃபிலியேட் மார்க்கெட்டிங் ஏர்ன் பண்ணுறதுக்கு ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் யூ வுட் நீட் சம் அக்கௌண்ட்ஸ். அதாவது பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் இஸ் லைக் இன்ஸ்டாகிராம் அண்ட் யூடியூப். ஸோ ரெண்டுமே ரொம்ப முக்கியமான ஒரு சோஷியல் மீடியா ஃபவுண்டேஷன்னு சொல்லுவேன். ஸோ அது ரெண்டு வச்சு தான் நீங்கள் ஏர்ன் பண்ண முடியும். ஸோ நிறைய பேர் ஆல்ரெடி ஹவு டு கிரியேட் யூடியூப் சேனல், இன்ஸ்டாகிராம் சேனல் வீடியோஸ் எல்லாம் பார்த்து கூட நீங்கள் ஆல்ரெடி க்ரியேட் பண்ணி வச்சுருப்பீங்க. பட் இஃப் யூ வாண்ட் டு கிரியேட் சம்திங் நியூ, இதுக்காக வேண்டி ஸ்பெஷலாக நீங்கள் க்ரியேட் பண்ணணுன்னா கண்டிப்பாக நீங்கள் அது கூட க்ரியேட் பண்ணலாம். நிறைய பேர் ஃபேஸ்லெஸ் வீடியோஸ் கூட பார்த்துருப்பீங்க. அதாவது இந்த மாதிரி வீடியோஸ் விச் தே போஸ்ட் ஒன்லி தி ப்ராடக்ட்ஸ், அது ஒரு பேக்ரவுண்ட் செட்டப்லாம் நல்லா செட் பண்ணி வச்சுட்டு பேக்ரவுண்டில் வந்து ஒரு நல்ல ஒரு க்ளீனான பேக்ரவுண்ட் வச்சுட்டு அதுக்கேற்ற ப்ராடக்ட் ரிவ்யூ, ப்ராடக்ட்ஸ் காமிக்கிறது, இதெல்லாம் கூட ஒர்க் அவுட் ஆகுது. தீஸ் ஆர் லைக் ஃபேஸ்லெஸ் வீடியோஸ். பட் வெரிஃபிகேஷன் பண்ணி வச்சுக்கோங்க ஃபார் அக்கௌண்ட் டு பி சேஃபர். அக்கௌண்ட் சஸ்பெண்ட் ஆகாமல் இருக்கணும்னா வெரிஃபிகேஷன் இஸ் வெரி இம்பார்ட்டண்ட். ஃபஸ்ட்டு நான் வந்து வீடியோ ஸ்டார்ட் பண்ணும்போது ஐ திங்க் ஆல்ரெடி ஐ ஹேட் செட் ஆஃப் ஃபாலோவர்ஸ். அதை பேஸ் பண்ணி தான் நான் வந்து அஃபிலியேட் மார்க்கெட்டிங் ஸ்டார்ட் பண்ணேன். விஷ்லிங்க்குங்கிறவங்க தான் என்னை காண்டாக்ட் பண்ணியிருந்தாங்க ஃபஸ்ட்டு டைம். ஸோ விஷ்லிங்க் ஆல்ரெடி நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும். யூஸ்வலாக நான் வந்து ப்ராடக்ட்ஸ் அனுப்பும்போது கூட நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஸோ ஐ சென்ட் ப்ராடக்ட்ஸ் த்ரூ விஷ்லிங்க். So that is like an app which used to create the automation links. ஆட்டோமேட்டிக்காக லிங்க் வந்து நீங்கள் கேட்கும்போது லிங்க்ஸ் வந்து உங்களுக்கு ரீச் ஆகணும் இல்லையா. ஸோ அதுக்கு பேஸான டூல் தான் அது. பட் நவ் தென் இட் இஸ் லைக் மோர் தேன் 2 years அவங்க நல்லா டெவலப் ஆகிருக்காங்க. அந்த அக்கௌண்ட் எப்படி க்ரியேட் பண்ணணும், அது மூலிமா எப்படி ஏர்ன் பண்ணணுங்கிறத இந்த ஃபுல் வீடியோவில் பார்க்க போகிறோம். நிறைய பேர் என்கிட்ட கேட்கலாம், சல்மா நான் இப்போ வீடியோ க்ரியேட் பண்ணிட்டேன், இந்த மாதிரி இன்ஸ்டாகிராம் சேனல் ஓப்பன் பண்ணிட்டேன், யூடியூப் ஓப்பன் பண்ணிட்டேன், எனக்கு இன்னும் அமௌண்ட் கிரெடிட் ஆகலை. நோ, இட் டேக்ஸ் டைம். அது இல்லாமல் இப்போ பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு காம்படிஷன் இருக்குது. நாங்கள் ஸ்டார்ட் பண்ணும்போது க்ரியேட்டர்ஸ் வந்து கொஞ்சம் கம்மி தான். பட் இப்போ எக்கச்சக்கமான க்ரியேட்டர்ஸ் ஆல்ரெடி ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க அஃபிலியேட் மார்க்கெட்டிங். ஸோ சேலஞ்சஸ் இருக்கும், காம்படிஷன் இருக்கும். பட் நீங்கள் எந்த டைப் ஆஃப் ப்ராடக்ட் சூஸ் பண்ணுறீங்க, எந்த நிஷ் வச்சுருக்கீங்க, ஸோ எந்த மாதிரி ப்ராடக்ட்ஸ் நீங்கள் ரிவ்யூவில் காட்டுறீங்க, அதை பேஸ் பண்ணி தான் உங்கள் இன்கம் இருக்கும். ஸோ நான் ரெஃபர் பண்ணி என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கூட கொஞ்சம் பேர் ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. அந்த ரெஃபரல் மூலயமா அவங்களும் இப்போ வந்து ஒரு 6 months ஆச்சு அவங்களுக்கு செட்டில் டவுன் ஆகிறதுக்கு. ஆப்வியஸ்லி உங்களுக்கு ஃபஸ்ட்டு ஃபாலோவர்ஸ் கெயின் ஆகணும். ஃபாலோவர்ஸ் கிட்டேருந்து உங்களுக்கு ஒரு நல்ல ட்ரஸ்ட் வந்து நீங்கள் பில்ட் பண்ணணும். அப்போ தான் அவங்களோட ப்ராடக்ட்ஸ் வந்து அவங்க பர்ச்சேஸ் பண்ணுவாங்க. பிகாஸ் நிறைய பேர் பார்த்துருப்பீங்க ஆல்ரெடி தே ஹேவ் நிறைய லைக் ஃபேக் அக்கௌண்ட்ஸ், ஃபேக் ப்ராடக்ட் ரிவ்யூஸ், எக்ஸாக்டான ப்ராடக்ட் போட மாட்டாங்க, தப்பான ப்ராடக்ட்டை டேக் பண்ணி விடுவாங்க. தட் வில் நாட் ஒர்க் அவுட். ஸோ என்னோடய பேஸ் வந்து பார்த்தீங்கன்னா இட் இஸ் ஃபேஷன் அண்ட் பியூட்டி. இப்போ நான் லைஃப் ஸ்டைல் ஹோம் ப்ராடக்ட்ஸும் சூஸ் பண்ணியிருக்கேன். நீங்கள் எந்த பேஸ் சூஸ் பண்ணுறதுங்கிறது உங்களோட விருப்பம்தான். ஸோ நீங்கள் ஃபேஷன், பியூட்டி, டெக், ஹோம் எசென்ஷியல்ஸ் எல்லாமே கலந்து கூட வீடியோஸ் போடலாம். இட்ஸ் அப் டு யூ. பட் இது வந்து ஒரு நல்ல இன்ட்ரெஸ்ட் எடுத்து பண்ணிங்கன்னா மட்டும்தான் இந்த சேனல்ஸ் எல்லாம் ஒர்க் ஆகும். எனக்கு கொஞ்சம் ஸ்டார்டிங்கில் பண்ணிட்டு ஒரு 1 month கழிச்சு நான் டவுன் ஆகிட்டேன், எனக்கு முடியல, ஐ வில் நாட் பி ஏபிள் டு கண்டினியூனா, திஸ் வில் நாட் ஷுவர்லி ஒர்க் அவுட். நீங்கள் ஒரு வாட்டி நீங்கள் ட்ரை பண்ணுறீங்கன்னா ஒரு 6 monthsக்கு கண்டினியூஸாக ட்ரை பண்ணி பாருங்கள். ஷுவர்லி திஸ் வில் ஒர்க் அவுட். ஸோ விஷ்லிங்கில் எப்படி ஸ்டார்ட் பண்ணணுங்கிறத சொல்லிடுறேன். ஸோ பிஃபோர் ஸ்டார்டிங் இன் டு விஷ்லிங்க் உங்களுக்கு வந்து ஃபாலோவர்ஸ் வந்து இன்ஸ்டாகிராமில் பார்த்தீங்கன்னா அட்லீஸ்ட் யூ ஷுட் ஹேவ் 2000 to 5000 ஃபாலோவர்ஸ். அதை பேஸ் பண்ணி தான் வந்து அவங்க வந்து அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுறதுக்கு அக்ரி பண்ணுவாங்க. ஸோ சல்மா இப்போ வந்து ஸ்டார்டிங்கில் நான் என்கிட்ட இவ்வளோ ஃபாலோவர்ஸ் இல்லை, நான் இவ்வளோ ஃபாலோவர்ஸ் கெயின் பண்ணணும், எப்படி கெயின் பண்ணணும் அப்படின்லாம் நீங்கள் கேட்டிங்கன்னா இன்ஸ்டாகிராமில் வந்து யூ கேன் ஸ்டார்ட் யோர் மீஷோ அஃபிலியேட் ப்ரோக்ராம். அது மீஷோட அஃபிலியேட் கூட நான் தனியாக ஒரு யூடியூப் வீடியோ போஸ்ட் பண்ணுறேன். ஸோ அதை பேஸ் பண்ணி நீங்கள் மீஷோ அஃபிலியேட் எப்படி க்ரியேட் பண்ணுங்கிறது கூட பார்க்கலாம்.
ஒரு கஷ்டப்பட்டு எப்படியாச்சும் ஒரு 2000 ஃபாலோவர்ஸ் வந்து நீங்கள் கொண்டு வந்துட்டீங்கன்னா, நீங்கள் விஷ்லிங்கில் வந்து ரெஜிஸ்டர் பண்ணிட்டீங்கன்னா மட்டும் போதும். ஸோ ரெஜிஸ்ட்ரேஷன் முடிஞ்சதுக்கப்புறம் யூ வில் கெட் இன் டு வெயிட்டிங் லிஸ்ட். வெயிட்டிங் லிஸ்ட் முடிஞ்சோடனே ஆட்டோமேட்டிக்காக வந்து யூ வில் கெட் போர்டட் இன் டு விஷ்லிங்க். ஸோ விஷ்லிங்கில் பார்த்தீங்கன்னா எக்கச்சக்க ஃபீச்சர்ஸ் இருக்கும். ஸோ இப்போ லேட்டஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா அவங்க பிராண்ட் கொலாபரேஷன்ஸ், ரிவார்ட் ப்ரோக்ராம்ஸ், சோர்சிங் அதாவது இப்போ நம்மளுக்கு ப்ராடக்ட் பர்ச்சேஸ் பண்ணுறக்கு அமௌண்ட் இல்லை, அவங்க வந்து நம்மளுக்கு ஒரு செட் ஆஃப் அமௌண்ட் அலோகேட் பண்ணிடுவாங்க. ஸோ இட் இஸ் லைக் ரிட்டன், நம்ம ஆர்டர் பண்ணிவிட்டு நம்ம ரிட்டன் பண்ணலாம். அந்த மாதிரி ஆப்ஷன்ஸ் எல்லாம் நிறைய விஷ்லிங்கில் தருவாங்க. ஸோ விஷ்லிங்கில் நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ணி முடிச்சோடனே உங்கள் பேங்க் அக்கௌண்ட் டீட்டெயில்ஸ், உங்கள் அட்ரஸ் டீட்டெயில்ஸ் இதெல்லாமே வந்து எல்லாமே ஃபில் பண்ணிக்கோங்க. உங்கள் ப்ரொஃபைலை ஃபுல்லாக செட் பண்ணி வச்சிட்டிங்கன்னா விஷ்லிங்க் வில் பி ரெடி. நெக்ஸ்ட் ஸ்டெப் என்னென்னு பார்த்தீங்கன்னா, உங்கள் இன்ஸ்டாகிராம் அக்கௌண்ட்டை வந்து விஷ்லிங்கோட நீங்கள் வந்து டைப் பண்ணணும். ஸோ there is an option that you have to connect your Facebook or Instagram account into Wishlink. அப்போ தான் வந்து நீங்கள் போடுற போஸ்ட் வந்து ஆட்டோமேட்டிக்காக விஷ்லிங்கில் வந்து வியூ ஆகும். ஸோ நான் லிங்க் எப்படி ஜென்ரேட் பண்ணுறதுங்கிறது மட்டும் சொல்லிடுறேன். ஸோ விஷ்லிங்கில் நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ணி முடிச்சதுக்கப்புறம், அதாவது ஒரு 2000 ஃபாலோவர்ஸ்க்கு அப்புறம் நீங்கள் ரெஜிஸ்டர் ஆகிட்டிங்கன்னா, நீங்கள் பிராண்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா மீஷோ, ஃப்ளிப்கார்ட், அமேசான் இது மாதிரி எக்கச்சக்கமான பிராண்ட்ஸ் வந்து விஷ்லிங்கில் வச்சுருக்காங்க. நீங்கள் எது வேணாலும் நீங்கள் யூஸ் பண்ணலாம். ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு மீஷோ ப்ராடக்ட் எடுத்துக்கிறீங்கன்னா, அந்த மீஷோ ப்ராடக்ட்டுக்கான கண்டென்ட்டை நீங்கள் வீடியோ மூலயமா க்ரியேட் பண்ணிவிட்டு இன்ஸ்டாகிராமில் போஸ்ட் பண்ணதுக்கப்புறம், நான் சொன்னேன் இல்லையா, இன்ஸ்டாகிராம் ஆல்ரெடி நீங்கள் வந்து விஷ்லிங்கில் வந்து கனெக்ட் பண்ணியிருக்கணும்னு. ஸோ அதை பேஸ் பண்ணி நீங்கள் இன்ஸ்டாகிராமில் போஸ்ட் பண்ணதுக்கப்புறம் விஷ்லிங்கோட ஆப் ஓப்பன் பண்ணிங்கன்னா, உள்ளே போய் பார்த்தீங்கன்னா இப்போ க்ரியேட்டுன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ க்ரியேட் ஆப்ஷனில் உள்ளே போயிட்டிங்கன்னா, இன்ஸ்டாகிராம்னு கிளிக் பண்ணிங்கன்னா உங்களோட வீடியோஸ் எல்லாமே நீங்கள் என்னென்னலாம் போஸ்ட் பண்ணிங்களோ அது ரிலேட்டடான வீடியோஸ் எல்லாம் வரும். ஸோ நீங்கள் ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ப்ராடக்ட் நீங்கள் வந்து இப்போ ரெவ்யூக்கு எடுத்துருக்கீங்க, மீஷோலேருந்து பர்ச்சேஸ் பண்ணி அந்த ப்ராடக்ட்டை வந்து ரெவ்யூ பண்ணிட்டீங்கன்னா, அந்த வீடியோ செட்டப் அதெல்லாம் முடிச்சுட்டு நான் போஸ்ட் பண்ணுறேன் இல்லையா, ஃபேஷன் ரிலேட்டடாக இல்லாட்டி ப்ராடக்ட் ரிலேட்டடாக அந்த மாதிரி ஒரு வீடியோ நீங்கள் க்ரியேட் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் இன்ஸ்டாகிராம் ஸோ விஷ்லிங்கில் போயிட்டு நீங்கள் இன்ஸ்டாகிராமை கிளிக் பண்ணி அந்த ஒரு பர்டிகுலர் வீடியோவை செலக்ட் பண்ணிக்கோங்க. ஸோ அதுக்கு ஒரு டைட்டில் மாதிரி கொடுத்துட்டு, டைட்டில் கார்டு கொடுத்ததுக்கப்புறம் உள்ளே போனீங்கன்னா இட் வில் ஆஸ்க் யூ டு பேஸ்ட் தட் பர்டிகுலர் லிங்க். அதாவது மீஷோலேருந்து நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணியிருப்பீங்க இல்லையா, ஸோ மீஷோக்குள்ளே போனீங்கன்னா உங்களோட அந்த ப்ராடக்ட்க்கு ஏற்ற லிங்க் மீஷோவில் மேலே வந்து காமிப்பாங்க, இவ்வளோ பர்சன்டேஜ் ஆஃப் அஃபிலியேட் கமிஷன் கொடுப்பாங்கன்னு சொல்லி கூட போட்டிருப்பாங்க. ஸோ இப்போது கமிஷனில் இல்லாத ப்ராடக்ட்ஸ்க்கு வந்து உங்களுக்கு கமிஷன் கிடைக்காது. ஃபார் எக்ஸாம்பிள் இதில் 9% கமிஷன் கிடைக்கும், 8% கமிஷன் கிடைக்கும் அப்படின்லாம் மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. ஸோ அதை பேஸ் பண்ணி கூட நீங்கள் ப்ராடக்ட்ஸ் பர்ச்சேஸ் பண்ணுறது சேஃபர் சைடுக்கு பெட்டர். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நான் இந்த ஒரு பர்டிகுலர் ப்ராடக்ட் வந்து பார்த்தீங்கன்னா இட் இஸ் ஷோயிங் 9.6%. இந்த ப்ராடக்ட் நீங்கள் ஷேர் பண்ணும்போது உங்களுக்கு ஒரு லிங்க் கிடைக்கும் இல்லையா, அந்த லிங்க் எடுத்துகிட்டு போயிட்டு அந்த விஷ்லிங்க் உங்களோட பர்டிகுலர், அதாவது உங்களோட சேம் வீடியோக்கான எக்ஸாக்ட் ப்ராடக்ட் லிங்க்கை தூக்கிட்டு நீங்கள் பேஸ்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ நீங்கள் பேஸ்ட் பண்ணிவிட்டு அதோட ப்ரிவ்யூ கொடுத்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக அந்த ப்ராடக்ட்டோட ரிவ்யூ வரும். ஸோ ப்ராடக்ட் வந்து இஃப் யூ பப்ளிஷ் இட், இப்போ யாரெல்லாம் அவங்கக்கிட்ட வந்து லிங்க்குன்னு கேட்குறாங்களோ அவங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக அந்த ப்ராடக்ட்டோட லிங்க் வந்து போய் டிஎம் ஆயிரும். ஸோ விஷ்லிங்கில் இந்த மாதிரி எக்கச்சக்க ஃபீச்சர்ஸ் கொடுத்துருக்காங்க, பார்க்குறதுக்கு நல்லா எக்ஸைட்டிங்காக இருக்கும். ஸோ நீங்கள் அந்த பர்டிகுலர் ஆப் யூஸ் பண்ணி இப்போ யாரெல்லாம் லிங்க் நீங்கள் ஒவ்வொருத்தருக்கு போய் லிங்க்கெல்லாம் அனுப்பணும்னு அவசியம் இல்லை, ஆட்டோ டிஎம்ஸ் வில் பி டன். ஸோ திஸ் இஸ் ஒன் டைப் ஆஃப் அஃபிலியேட் மார்க்கெட்டிங். ஸோ மீஷோ மட்டும் இல்லை, நீங்கள் ஃப்ளிப்கார்ட், அமேசான் இதெல்லாமே அதோட லிங்க்ஸ் கூட நீங்கள் வந்து விஷ்லிங்க் மூலயமா சென்ட் பண்ணலாம். ஸோ நான் இங்கே எல்லாமே சொன்னதெல்லாம் உண்மை தான். பிகாஸ் என்னோடய ஏர்னிங், அதாவது நான் கிட்டத்தட்ட 1 இயர் ஆச்சு என்னோடய ஜாப் விட்டு. ஸோ நான் ஜாப் விடுறதுக்கு முன்னாடி நிறைய வாட்டி யோசித்து தான் விட்டேன். பிகாஸ் திஸ் வாஸ் கிவிங் மீ அ ஸ்டாண்டர்ட் இன்கம். அதை பேஸ் பண்ணி தான் நான் டிசைட் பண்ணேன். நீங்கள் ஒரு ஹோம் லேடியாக இருக்கலாம், உங்கள் காலேஜ் கேர்ளாக இருக்கலாம், கைஸ் ஹூம்ஸ் ஓவர் இட் இஸ், நீங்கள் உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்குது, எனக்கு பேஷன் இருக்குது, இந்த மாதிரி வீடியோஸ் நான் பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்கேன், எனக்கு ஓகே அப்படின்னு நினச்சிங்கன்னா மட்டும் யூ கேன் கெட் இன் டு திஸ் ஃபீல்டு. இப்போ இருக்கிற சிச்சுவேஷனுக்கு சோஷியல் மீடியா இஸ் பூமிங். ஸோ கண்டிப்பாக இது வந்து ஹெல்ப் பண்ணும். ஈவன் இஃப் யூ வாண்ட் டு ஹேவ் சம்திங் லைக் அ சைட் இன்கம், திஸ் வில் பி ஷுவர்லி யூஸ்ஃபுல். ஸோ இன்ஸ்டாகிராமில் போஸ்ட் பண்ணுறீங்கன்னா அட்லீஸ்ட் வீக்லி ஒரு 3 ரீல்ஸ் கிட்ட வச்சுக்கோங்க இப்போ ஸ்டார்டிங். பிகாஸ் அந்த அல்காரிதம் அதுக்கேற்ற மாதிரி தான் ஒர்க் ஆகும். ஸோ 3 ரீல்ஸ் நீங்கள் போடுறீங்கன்னா அந்த ரொட்டீனை வந்து ரிப்பீட் பண்ணுங்கள். ஆல்டர்னேட் டேஸ்னாலும் ஓகே, இல்லை என்னால் டெய்லி ரீல்ஸ் போஸ்ட் பண்ண முடியும் அப்படின்னு சொன்னீங்கன்னா டெய்லி ரீல்ஸ் கூட போஸ்ட் பண்ணலாம். உங்களோட டைம் பேஸ்க்கு ஏற்ற மாதிரி ஒரு 1 டே ஃபுல்லாக நீங்கள் அந்த ப்ராடக்ட் வந்து வீடியோ எடுத்து வச்சுக்கோங்க. எடிட் பண்ணி ஒரு ஆல்டர்னேட் டேஸில் நீங்கள் போஸ்ட் பண்ண ஆரம்பிச்சிடலாம். ஃபார் ஷுர் நான் இப்போது சொல்கிறேன், ஸ்டார்டிங்கில் உங்களுக்கு வந்து ஒரு 200 ருபீஸ் 300 ருபீஸ் அப்படி தான் காமிக்கும். பட் நீங்கள் ஒரு எஃபர்ட் எடுத்து கண்டினியூஸாக ப்ராடக்ட்ஸ் எல்லாம் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக சர்ச் பண்ணி போட்டு ப்ராடக்ட்ஸோட யூனிக்கான இதில் காமிச்சிங்கன்னா அதே மாதிரி கொஞ்சம் பார்க்குறதுக்கு நல்லா அட்ராக்டிவாக ஒரு ஸ்டார்டிங் ஹூக் மட்டும்
உங்களோடது பெஸ்ட்டாக கொடுத்துருங்க வீடியோவில். ஸோ தட் ஆடியன்ஸ் வந்து உங்களோட வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் இருப்பாங்க. ஸோ அதை பேஸ் பண்ணி நீங்கள் போனீங்கன்னா கண்டிப்பாக நல்ல ஒரு இன்கம் பார்க்கலாம். This is like a real update which I am giving because என்னோட இன்கம் வந்து ஒரு 4 டிஜிட்டில் ஸ்டார்ட் ஆனாலும் ஒரு 6 டிஜிட் வரைக்கும் என்னால் எஃபர்ட் எடுத்து பண்ண முடிஞ்சு. பட் என்னோட கண்டினியூஸாக நான் போஸ்ட் பண்ணிகிட்டு இருந்தேன். நடுவில் எனக்கு வியூஸ் எல்லாம் டிப் ஆச்சு. பட் ஐ டென்ட் worried about it பிகாஸ் எனக்கு தெரியும் நான் 1 or அதரில் பூம் ஆயிடுவேன்னு. ஸோ ப்ராடக்ட்ஸ் நீங்கள் எப்படி போடுறீங்க, எந்த மாதிரி போடுறீங்க, எந்த ஆடியன்ஸை அப்ரோச் பண்ணுறீங்க, அதை பேஸ் பண்ணி தான் உங்களோட சேனலும் நல்லா பூம் ஆகும். ஸோ நான் இங்கே காமிச்ச விஷ்லிங்கோட ஃபுல் டீட்டெயில்ஸ் ஸ்டெப் பை ஸ்டெப்பும் கொடுத்துருக்கேன். ஸோ ஸ்டார்ட் க்ரியேட்டிங் அ சேனல் ஆன் இன்ஸ்டாகிராம். ஒரு நிஷ் நீங்கள் உங்களுக்கு என்ன வேணுங்கிறது க்ரியேட் பண்ணிவிட்டு ஃபாலோவர்ஸை இம்ப்ரூவ் பண்ண ஆரம்பிங்க. மீஷோ அஃபிலியேட் ரிலேட்டடாக நான் இன்னொரு வீடியோ போஸ்ட் பண்ணுறேன். அதை பேஸ் பண்ணி நீங்கள் வந்து மீஷோ அஃபிலியேட் ஸ்டார்ட் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் we can see how it works and ஸ்டெப் பை ஸ்டெப் ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சுன்னா நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் கூட கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ தட் நான் அதுக்கேற்ற மாதிரி ரிப்ளை பண்ணுறேன். ஸோ திஸ் இஸ் ஆல் அபவுட் தி அஃபிலியேட் மார்க்கெட்டிங். நான் ஃபுல் டீட்டெயிலாக சொல்ல என்னோட ஒரு ரியலிஸ்டிக் ரிவ்யூ தான் சொல்லியிருக்கேன். நான் எதுவுமே வந்து திஸ் இஸ் நத்திங் லைக் சம்திங் விச் இஸ் பெய்ட் ஆர் சம்திங். என்னோடய ஒப்பீனியன் நிறைய பேர்த்துக்கு எத்தனை பேர்த்துக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு தெரியல. ஆல்ரெடி என்கிட்ட நிறைய பேர் கேட்டிருந்தீங்க எப்படி ஏர்ன் பண்ணணும்னு சொல்லிட்டு. ஸோ நீங்களும் ஸ்டார்ட் பண்ணுங்கள், கண்டிப்பாக ஒர்க் அவுட் ஆகும். So this is all about the affiliate marketing in this video with regards to Wishlink. ஸோ இன்னும் டீட்டெயில்டாக வந்து நான் நிறைய அப்கமிங் வீடியோஸில் லாங் வீடியோஸில் போடுறேன். மறக்காமல் என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ தட் உங்களுக்கு ரெகுலர் அப்டேட்ஸ் வந்துடும். இன்னும் நிறைய அப்டேட்ஸ்க்கு see you until the next. Okay, bye.